மாயமந்திரம், அமானுஷ்யம் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கொடுக்குறதுக்கு சினிமா இருக்குது, ட்ராமா இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. அது அதுக்குன்னே படைக்கப்பட்டது. எவ்வளோ வேணால் பொய் சொல்லிக்கலாம் அப்படின்றது. அப்போ நிஜ வாழ்க்கையில் பொய் சொல்கிறவங்கள நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குல்ல. அது சமூகத்துக்கு நல்லதா கெட்டதா அது என்ன கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்லங்க. இப்போ நமக்கு வரலாறுலாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. நம்மளோட முந்தைய நாகரிகமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏதோ யாரோ ஒருத்தர் ஏதோ கொஞ்சம் சொல்கிறாங்க, நம்ம எதாவது கேட்குறோம். இல்லை கேட்கலன்னா அவ்வளோதான், அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி பொய்யா மக்கள் முன்னாடி காட்டுறது தப்பு இல்லையா? அது எல்லாரும் அதை வந்து ஆர்வமாக பார்க்குறோம். ஒரு பொய்யை வந்து சினிமாவை எடுக்கலாம், ட்ராமாவை எடுக்கலாம், நிஜ வாழ்க்கையோடு அப்ளை பண்ணக்கூடாதுல்ல. அந்த வேலையை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏஐ டூல் உதவியோட சிலைகள்லாம் நகர்ற மாதிரியும், அப்புறம் சும்மா இந்த மாதிரி பெயிண்டை கிண்டை அடித்து வச்சு அதில் ஏதோ அதிசயம் இருக்குது பாருங்கள். ஒரு சிலையாக பார்த்தா நமக்கு தெரியாதான், பெயிண்டெல்லாம் அடித்து வச்சு தனித்தனியாக காட்டுறாராம் விளக்குமாறு. அப்போ நமக்கு புரியுமா? இந்த மாதிரி இவன் வந்து சாதாரணமாக எல்லோரும் போல் ஏதோ போகிற இடங்கள்ல எடுக்கிற வீடியோவை போட்டுக்கிட்டு இருந்தவன், சும்மா நார்மலான வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில் யோசிக்கிறான். சரி, இது மாதிரி மக்களுக்கு வந்து அமானுஷ்யமான விஷயங்கள், மிகைப்படுத்தலான விஷயங்கள் ரொம்ப பிடிக்குது, அதை எடுத்துக்குவோன்ட்டு இவன் பாட்டுக்கு சும்மா இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஒவ்வொரு பழைய இடங்களுக்கு போய் பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த கட்டிடக்கலையை பாருங்கள், நீங்களும் இங்கே வரலாம், இந்த இடத்துல தங்கலாம், இவ்வளோ செலவாகும், இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு விவரம் கொடுப்பாங்க நமக்கு. அதே மாதிரி இவனும் எங்கேயோ சுற்றி பார்க்குறக்காண்டி போகிறவன் அந்த சிலைகளை பார்த்துட்டு அந்த சிலைகளை நேர்மையாக இது இந்த காலத்து சிலை, இந்த சிலைக்கு பேர் இது, இந்த சிலைக்கு பேர் இது அப்படின்ட்டு அதை பற்றின ஒரு நேர்மையான ஒரு டீட்டெயில் நமக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அதை 10ஓட 11 கடந்து போயிடுவோம், நிற்க மாட்டோம், அதை நிறையா பேருக்கு ஷேர் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யணும், ஒரு பொய்யை உருவாக்குறான். இந்த சிலைகளில் வந்து இப்போ இருக்கிற அறிவியல் அப்பயே இருக்குது அப்படின்றது ஒன்று. ஏலியன்களோட கைவரிசை இந்த சிலைகள் அப்படின்னு சில சிலைகளை பற்றி, கட்டடத்தை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் வேதத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அது இந்த சிலைகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி 3 விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு இந்த பையன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் யார் அப்படின்னு பார்த்தா, இவன் பேர் பிரவீன் மோகன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன். அண்ணா பல்கலையில் வரலாறு பிஹெச்டியும் போட்டிருக்கானே தவிர அதுக்கான ஆதாரத்தை இவன் யாருக்கிட்டையும் காட்டினதா தெரியலை. ஆனால் இவனோட வீடியோஸ்லாம் வந்து ஃபேக் வீடியோஸ் தான். சூடோ சயின்ஸுன்னு சொல்கிறதும் தப்பு, போலி அறிவியல்னு சொல்கிறது தப்பு. இவன் ஒரு ஸ்கேமர். அறிவை வந்து பொய்யாக்கி ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு உக்காந்துருக்கான். இது ஆபத்தான விஷயந்தான். என்ன ஆபத்துனா, ஆல்ரெடி நம்ம முட்டால் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இன்னும் வந்து கூமுட்டையாக மாற்றி வச்சுருக்கான். 22 லட்சம் பேர் இவனோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. இவனோட ஆங்கில சேனல் தான் முதல்ல வந்தது. இவன் ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டில் இருந்திருப்பான்னு நம்புகிறேன். அங்கே உள்ள விஷயங்கள் தான் வீடியோ எடுத்துருந்துருக்கான். அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான் என்னன்னு சரியாக சொல்லலாம், அவன் சொன்னால் தானே தெரியும் நமக்கு. அப்புறம் இவனோட வீடியோ சுட்டு போடுறவங்களுக்கே 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஒன்றுமே செய்யலை, இவனோட வீடியோவை எடுத்து அப்படியே ஷார்ட்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்றது ரொம்ப சுலபமாக தெரியுது.